இவ்வளோ ட்ராமாட்டிக்காக நம்ம வந்து ஒயிட் காஜல் கொடுக்கறது வந்து பிரைடலுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ வந்து நான் சொல்கிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஐஸை பாப்பப்பாகவும் தெரிஞ்சுக்கலாம், ஒயிட் காஜலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிஎஸ்சியோட ஸ்கின் காஜல் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ஐலைனர் போடுறோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன், அதோட பேக் சைடு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த காஜலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து அண்ட்ரையில் போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா ரொம்ப ட்ராமாட்டிக்காக அது வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும். ரெகுலர் வியர்க்கு வந்து அது நல்லா இருக்காது. ஸோ அதை நான் எப்படி வந்து என்னோட இதுக்காக நான் போட்டுக்கிறேன்னா, இந்த காஜலை நம்ம வந்து எடுத்துட்டு இந்த காஜலில் இருக்க இந்த டிப்பில் இந்த ப்ரஷோட பேக் சைடு வச்சு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். மேக் ஷூர் கொஞ்சமாக தான் எடுக்கணும். பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. கம்மியாக எடுத்துட்டு இதை நான் வந்து ஐ லிஃப்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இங்கே பாருங்கள் நம்மளோட ஐஸ் வந்து எப்படி உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஐஸுக்கும் இந்த ஐஸுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒயிட் காஜல் கொடுத்துருக்கறனால ஐ வந்து எவ்வளோ கொஞ்சம் பிக்காக தெரியுதுன்னு இது வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தெரியுது. ஸோ சேம் நம்ம இதுவும் இந்த பக்கம் பண்ணலாம். Hey, this is Final Look. Thanks for watching. Follow for more videos.